Hi friends, welcome to Subscribe My YouTube channel. Thanks for watching. Subscribe to channel bell button. More videos coming. தமிழ்நாட்டின் சோழபுரம் எனும் ஒரு ஊரில் பிரபலமான கல்லூரி ஒன்றில் கார்த்திக் என்ற இளைஞர் கல்லூரியின் இலக்கிய பிரபசராக வேலை செய்து கொண்டிருந்தார். அவர்தான் இந்த கதையின் கதாநாயகன். மேலும் அவர்தான் அந்த கல்லூரியிலேயே மிகவும் இளமையான புரொபசர். அதே கல்லூரியின் புதிதாக நடன ஆசிரியை பணிக்கு நான் வேலைக்கு சேர்ந்திருந்தேன். என் பெயர் தமிழரசி. என்னிடம் நடனம் கற்றுக்கொள்ளும் அதிகமான மாணவிகள் கார்த்திக் சார் மாணவிகள்தான். அதனால் தானோ என்னவோ தெரியவில்லை, எப்பொழுதும் என்னை அவர் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் முகம் கோபமாகவே இருக்கும். நாங்கள் அதிகமாக பேசிக்கொள்ளவும் மாட்டோம். ஆனால் நாங்கள் நடனம் ஆடுவதை வெளியில் நின்று மற்ற மாணவர்களுடன் பேசிக்கொண்டே என்னையும் அடிக்கடி கவனித்து கொண்டே இருப்பார். இது பல நாள் தொடர்கதையாக இருந்தது. ஒரு நாள் அதை பற்றி கேட்டுவிட வேண்டும் என்று ஏதோ ஒரு துணிச்சலில், ஏன் சார் என் மேலே கோபமாக இருக்கீங்க, அப்புறம் ஏன் சார் நான் டான்ஸ் ஆடுவதை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டது தான் தாமதம். உடனடியாக அவர், உங்கள் மேலே எனக்கு என்ன கோபம், நீங்கள் டான்ஸ் ஆடுறதை நான் ஏன் பார்க்கணும் அப்படி இப்படின்னு பதற்றமாக பதில் சொன்னார். நான் சொன்னேன், சரி சரி ஓகே சார், சும்மா தான் கேட்டேன். ஒருவேளை உங்களுக்கும் ஆட்டுவது சாரி நடனம் ஆடுவது பிடிக்குமோ என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் கேட்டேன், அவ்வளவுதான். அதற்காக நீங்கள் ஏன் பதற்றம் அடைகிறீர்கள் என்று கேட்டவுடன் மறுபடியும் அவர், பதற்றமா எனக்கா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையே என்றார். ஆனாலும் நீங்கள் ஆடுகின்ற ஆட்டம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேசாக சிரிச்சாரு. அவர் லேசாக சிரித்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. நான் கொஞ்சம் வேகமாக கலகலப்பாக சிரிச்சிட்டேன். அவர் என்னை ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருந்தார். இல்லை சார், நீங்கள் எப்போதும் கோபமாக இருக்கிற மாதிரியே முகத்தை வச்சுக்குவீங்க, இன்னைக்கு தான் நீங்கள் சிரிச்சு நான் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் என்று சொன்னேன். அவரும் அதை ஏற்றுக்கொள்வது போல் சிரித்து கொண்டே, வாருங்களேன், கேண்டீனுக்கு சென்று வரலாம் என்று என்னை அழைத்தார். நாங்கள் இருவரும் கண்ணோடு கண் பார்த்து பேசிக்கொண்டிருக்கையில் எனக்கு உள்ளுக்குள் வெட்கமும் காமமும் என்னை பிடுங்கி தின்றது. காரணம், அவர் கல்லூரியில் இளமையான புரபோசர் மட்டுமல்ல, மிகவும் அழகான பிரபசராகவும் இருந்தார். ஒரு சில மாணவிகள் கூட அவரிடம் அடிக்கடி சந்தேகம் கேட்க வேண்டும் என்பது போல் அவர் அருகில் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பார்கள். சில நேரம் அவர் மீது கை வைத்து சிறு குழந்தைகள் போல் விளையாடி கொண்டும் இருப்பார்கள். அவரும் சிரித்து கொண்டே டீசெண்டாக அவர்களை அனுப்பிவிடுவார். இப்படியே அவர் என்னை பார்ப்பதும் நான் அவரை பார்ப்பதும் சில நேரங்களில் மனம் விட்டு குடும்ப கதைகளை பேசிக்கொண்டிருப்பதும் வழக்கமாகிவிட்டது. நான் உள்ளூர்காரிதான், ஆனால் அவர் சென்னையில் இருந்து வந்து இங்கே வேலை செய்கிறார். இப்படியே அந்த வருட கல்லூரி ஆண்டு இறுதி நெருங்கி கொண்டிருந்தது. பரீட்சை நெருங்குவதால் படிப்பதற்காக தொடர்ந்து ஒரு வாரம் கல்லூரி விடுமுறை விட்டிருந்தார்கள். மேலும் கடைசி பரீட்சை முடிந்தவுடன் அன்றே கல்லூரி ஆண்டு இறுதி நாள் கொண்டாட்ட விழா நடைபெறும். அதன் பொறுப்பு முழுவதும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது பரீட்சைக்கான லீவு நாள் என்பதால் லீவு முடிவதற்குள் கல்லூரி ஆண்டு இறுதி நாள் கொண்டாட்டங்கள் பற்றி ஆலோசனை செய்துவிடலாம் என்று நான் தனியாக ஒவ்வொரு ஆசிரியை வீட்டிற்கும் சென்று கலந்துரையாடல் நடத்தி கொண்டிருந்தேன். கடைசியாக கார்த்திக் வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. அந்த நேரம் அந்தி சாயும் நேரம். வானத்தில் கருமேகங்கள் ஒன்று கூடின லேசாக மழை துளி ஆரம்பித்து இருந்தது. கார்த்திக் தன் அரை ஜன்னலோரம் உட்கார்ந்து புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார். மழையின் மெல்லிய தண்ணீர் துளிகள் ஜன்னல் கண்ணாடியில் விழுந்து ஓடின. நான் அவர் வீட்டிற்கு சென்று கதவை தட்டினேன். என்னை பார்த்தவுடன் ஆச்சரியத்தில், வாங்க வாங்க உள்ளே வாங்க என்றார். கதவை முழுமையாக திறந்து உள்ளே நுழைந்தேன். நான் முடிந்து சென்ற நீண்ட கூந்தலில் மழை துளிகள் தங்கியிருந்தன. சார், அடுத்த வார நடன வகுப்பு ஷெட்யூல் பற்றி பேச வந்தேன். இங்கே வருவதற்குள் மழை வந்துவிட்டது என்றேன் வெட்கம் கலந்த குரலில். காரணம், நான் முழுவதும் மழையில் நனைந்ததனால் என்னுடைய வெள்ளை நிற புடவை முழுவதுமாக நனைந்து போனதால் உள்ளே உள்ள ரோஸ் நிற பிராவும் கருப்பு கலர் உள் பாவாடையும் அப்பட்டமாக பளிச்சென்று வெளியே தெரிந்தது. உடனே கார்த்திக் எனக்கு ஒரு டவல் எடுத்து கொடுத்தார். அதை வைத்து லேசாக தலையை துடைத்து கொண்டேன். பிறகு ரெஸ்ட் ரூம் எங்கே என்று கேட்டு அங்கே உள்ளே சென்று தாழ்பால் போட்டுவிட்டு புடவையை முழுவதுமாக கழட்டிவிட்டு அவர் கொடுத்த துண்டை மார்பில் கட்டிக்கொண்டேன். மார்பகங்கள் மீது துண்டை கட்டிக்கொண்டு புடவை கழட்டி நன்றாக புழிந்து ரெஸ்ட் ரூமில் இருந்த ட்ரையரின் போட்டு புடவையை உலர வைத்தேன். 5 நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் அதே புடவையை கட்டிக்கொண்டு வெளியே வந்தேன். கார்த்திக் என்னை சோபாவில் உட்காரச் சொன்னார். இருவரும் பேசிக்கொண்டிருந்தோம். சிறிது நேரத்தில் இருங்கள், நான் சென்று டீ போட்டு கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்கு சென்று விட்டார். சிறிது நேரத்தில் நானும் பின்னாடியே சென்று கிச்சனில் என்ன செய்கிறார் என்று மௌனமாக நின்று பார்த்து கொண்டிருந்தேன். வெளியே மழையின் ஓசை, உள்ளே எங்களின் மௌனங்களுக்கு இசையாக இருந்தது. திடீரென மிக பயங்கரமான மின்னல் வெட்டியது.
நான் திடுக்கிட்டு பயத்தில் ரித்விக்கு அருகில் சரிந்தேன். நல்ல வேளை, அவர் என்னை தாங்கி பிடித்து கொண்டார். பிறகு எங்கள் தோள்கள் தொட்டன, கண்கள் சந்தித்தன. ஒருவருக்கு ஒருவர் கட்டிப்பிடித்து கொண்டிருந்தோம். அது எப்படி நடந்தது என்றே தெரியவில்லை. அதெல்லாம் ஒரே வினாடியில் நடந்தது. ரித்விக்கு உடல் சூடேறியது. என்னுடைய மெல்லிய மூச்சுக்காற்று அவரை கிரங்கடித்தது. என் தலையில் இன்னும் இருந்த சிறு மழைத்துளிகள் அவர் கன்னத்தை தொட்டு ஓடியது. அவன் தன்னை அறியாமல் செல்வி என்று மெதுவாக முனகினார். நான் பதிலளிக்கவில்லை. ஆனால் என்னுடைய உதடுகள் அவரை நோக்கி நகர்ந்தன. மழையின் சப்தம் எங்கள் இதயத் துடிப்பை மறைத்தது. அவர் என்னுடைய கூந்தலை தனது இரு கைகளாலும் சற்று இறுக்கமாக பிடித்தார். என் கண்கள் தன்னால் மூடின. இருவரின் உதடுகளும் ஒன்றாயின. அதை தடுக்க இயலாத நான் அவருக்கு என்னையும் அறியாமல் ஒத்துழைத்தேன். அந்த முதல் முத்தம் மழையில் கரைந்த சர்க்கரை போல் இனித்தது. அவர் என் வாய்க்குள் தன் வாயை நுழைத்து என்னுடைய நாக்கை உறிஞ்சிக் கொண்டிருந்தார். அது எனக்கு சொர்க்கமாக இருந்தது. காற்று வீசியது. ஜன்னல் திறந்தது. மழைத்துளிகள் உள்ளே வந்து எங்களின் உடல்களில் விழுந்தன. ஆனால் எங்களுக்கு அது கவனத்தில் இல்லை. நாங்கள் இன்னொரு உலகிற்குள் சென்று கொண்டிருந்தோம். அவர் மெல்ல என்னுடைய முகம் முழுவதும் மெதுவாக தன் உதடை பதிப்பு முத்தமிட்டு கொண்டிருந்தார். நான் அதை தடுக்க நினைத்தாலும் அது என்னால் முடியவில்லை. காரணம், அவர் மீது உள்ள ஒரு தலை காதலும் அவர் கட்டுடலும் என்னை மெய் மறக்கச் செய்தது. இவ்வாறான அவருடைய செய்கை என்னுடைய வெட்கத்தை சிறிது சிறிதாக குறைத்து கொண்டே இருந்தது. இருவரின் மூச்சுக்காற்றும் சற்று வேகம் கூடியது. ரித்விக் மெல்ல மெல்ல என்னுடைய புடவையை தோளிலிருந்து விலக்கி என் கழுத்தில் உள்ள ஈரத்தை தன்னுடைய நாக்கால் நக்கிக் கொண்டு முத்தமிட்டு கொண்டிருந்தார். அதில் எனக்கு கட்டுக்கடங்காத காமபோதை கூடியது. அப்படியே அவர் கைகளை சற்று கீழ் இறங்கி ஜாக்கெட் மேலே கை வைத்து என்னுடைய மாங்கனியை தன் கைகளால் மெதுவாக உருட்டி லேசாக பிசைந்து கொண்டே இருந்தார். அதில் நான் என் நிலை மருந்து நானாகவே என்னுடைய ஜாக்கெட்டை அவசரமாக கழட்டி டேபிளில் வீசினேன். இதை சற்றும் எதிர்பாராத அவருக்கு இதயம் வேகமாக துடித்தது. அதே சமயம் அவரது உடல் முறுக்கேற என்னுடைய பிராவை அவர் அவசரமாக கழட்டி எறிந்து விட்டார். பிறகு உள்பாவாடையுடன் நின்றிருந்த என்னை அப்படியே அள்ளிக்கொண்டு மூடியிருந்த பெட்ரூம் கதவை வேகமாக உடைத்து திறந்து உள்ளே சென்று என்னை அங்கே நிற்க வைத்துவிட்டு அவரும் அவசரமாக தன் ஆடைகள் முழுவதையும் கழற்றி எறிந்தார். அவரை பார்த்த எனக்கு திக்கென்று ஆனது. இதயம் சில வினாடிகள் நின்று மறுபடியும் துடிக்க ஆரம்பித்தது. அவருடைய அந்த புடலங்காயை பார்க்க எனக்குள் என்னென்னவோ ஆனது. எனினும் வெட்கத்தை மறந்து வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டேன் நின்றேன். அவரும் எங்கேயும் நகராமல் நான் பார்க்க வேண்டும் என்றே என்னிடம் காட்டிக்கொண்டே நின்றார். இப்போது என் உடம்பில் உள்பாவாடை மட்டுமே இருந்து அன்று நான் ஜட்டி கூட அணியவில்லை. அந்த இடம் கருத்து விடும் என்று பெரும்பாலும் நான் ஜட்டி அணிவதில்லை, அந்த 3 நாட்களை தவிர. ஆனால் அவர் உடம்பில் எந்த ஆடையும் இல்லை. அவருடைய கட்டுமஸ்தான உடம்பையும் அவனுடைய தடித்த நீண்ட வெள்ளரிக்காயையும் வெட்கம் மறந்து அதிசயத்துடன் ஆச்சரியத்துடனும் பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் இப்பொழுதுதான் நான் முதல் முறையாக முழுவதுமாக எழும்பி நின்ற ஒரு ஆணின் ஆண்குறியை நேரடியாக காண்கிறேன். அந்நேரம் என் உடல் முழுவதும் வெப்பம் அதிகரித்து கொண்டே சென்றது. கார்த்திக் எதை பற்றியும் சிந்திக்காதவராக வேகமாக என் அருகில் வந்து என்னை அப்படியே தூக்கி கட்டிலில் கிடத்தி அவசரமாக என்னுடைய உள்பாவாடை மேலே தூக்கிவிட்டு என் கால்களை நன்றாக அகற்றி தன் முகத்தை என்னுடைய பெண்மை மீது பதித்து தன் முகம் முழுவதும் என் பெண்மை மீது படரும்படி முகத்தை அதன் மீது சுற்றி தேய்த்து கொண்டே இருந்தார். அதே வேலையை பல நிமிடங்கள் செய்து கொண்டே இருந்தார். இதை சற்றும் தாங்க முடியாத எனக்கு என்னை அறியாமல் முழங்க ஆரம்பித்து சத்தம் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவர் அந்த வேளையில் வேகம் குறையாமல் இப்படியே செய்து கொண்டிருந்தார். ஐயோ ஆண்டவா, என்ன பேரின்பம் அது! என்னால் அந்த சுகத்தை தாங்க முடியாமல் மழை சத்தத்தையும் மீறி அலறிக் கொண்டிருந்தேன். இப்படியே பல நிமிடங்கள் கடக்க நான் போதும் சீக்கிரம் என்னுள் உங்களை செலுத்துங்கள் என்று கெஞ்சிய வண்ணம் அழாத குறையாக அலறிக் கொண்டிருந்தேன். பிறகுதான் அவர் சற்று மேலேறி என்னுடைய செக்கச் சிவந்த மாங்கனியையும் அதன் நுனியில் துருத்தி கொண்டிருந்த காம்பையும் நாக்கால் மெல்லிய முறையில் வருடி பிறகு அதையே வேகமாக்கி சப்பென்று சப்பி கொண்டிருந்தார். கட்டுக்கோப்பான நான் அன்று கட்டுக்கடங்காமல் அவர் தலையை பிடித்து இன்னும் அழுத்தமாக என் மார்பின் மீது அழுத்திக் கொண்டே காமத்தில் கத்திக் கொண்டிருந்தேன். நான் ஆ ஆ ஆ ஆ ஐயோ அம்மா கடவுளே என்று கூறிக்கொண்டே என்னால் தாங்க முடியவில்லை. தயவு செய்து சீக்கிரம் செய்யுங்கள் என்று சற்று வேகமாக கூறினேன். உடனே நிறுத்தி அவசரமாக தன்னுடைய முறுக்கேறி போன வெள்ளரியை மெல்ல
என்னுடைய மென்மையான பெண்மையின் மேல் வைத்து மேலும் கீழும் லேசாக தேய்த்து கொண்டிருந்தார். எனக்கு உள்ளிருந்து மதன நீர் ஊறிக்கொண்டிருந்தது. ஆகையால் இலகுவாக உள்ளே சென்றுவிடும் என்று நம்பிக்கொண்டிருந்தேன். மேலும் நான் நடன ஆசிரியை என்பதால் என்னுடைய அந்த திரை எப்பொழுதோ கிழிந்து விட்டது. மெல்ல மெல்ல மேலும் கீழும் தேய்த்து கொண்டிருந்தவர் சற்று வேகமாக தேய்க்க தேய்க்க அந்த சுரங்கப்பாதை அவருடைய வெள்ளரிக்காய்க்கு தட்டுப்பட்டது. அந்த தடித்த நீண்டிருந்த அவருடைய ஆண்குறி முன் உள்ள அந்த மொட்டு என் அந்தரங்க பாதையில் தட்டுப்பட்டவுடன் மெதுவாய் அவர் உறுப்பு மொட்டை மட்டும் உள்ளே வெளியே என்று வைத்து வைத்து எடுத்து மெதுவாக செய்து கொண்டிருந்தார். நான் சற்றும் எதிர்பாராத வண்ணம் திடீரென்று உள்ளே வேகமாக செலுத்திவிட்டார். நான் வலி தாங்காமல் ஐயோ அம்மா என்று கத்திவிட்டேன். எனினும் உள்ளே முழுவதுமாக சென்றவுடன் அதை அப்படியே சிறிது நேரம் நிறுத்தி வைத்திருந்தார். பிறகு சிறிது சிறிதாக வலி குறைவது போல் இருந்தது. பிறகு அவர் மேலும் கீழும் இயங்க ஆரம்பித்தார். எனக்கும் மெதுவாக வலி குறைந்து இன்பம் வேக வேகமாக கூட ஆரம்பித்தது. ஆகவே நானே அம்மா கடவுளே, இன்னும் ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னும் வேகமா என்று என்னை அறியாமல் வார்த்தைகள் வெளியே வர அவருக்கு பயங்கரமாக மூடேறி காட்டுத்தனமாக இயங்கிக் கொண்டிருந்தார். அந்த சொல்ல முடியாத பேரின்பத்தில் இந்த நேரம் நீ தாண்டா எனக்கு கடவுள், தயவு செய்து இன்னும் செய்து கொண்டே இரு என்று முணங்கிக் கொண்டிருந்தேன். சும்மா சுழற்றி மிக பயங்கரமாக இயங்கிக் கொண்டிருந்தார். இயற்கையில் அங்கங்கள் எங்களின் அதிபயங்கர உணர்ச்சிகளுக்கு இசைந்து நடனமாடின. இந்த அவசரமான வேலை 15 நிமிடங்கள் நீடித்தது. பிறகு பெரும் மூச்சு வாங்க இருவரும் ஒரே நேரத்தில் எங்களுடைய பேரின்பத்தின் வெப்பத்தில் காய்ச்சிய கஞ்சியை வேகமாக வெளிப்படுத்தினோம். அவர் சுமார் 15 வினாடிகள் பீச்சி அடித்து கொண்டே இருந்தார். அந்த சூடான வெள்ளை நிற எரிமலை குழம்பு என்னுள் சென்றவுடன் அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட பேரின்பத்தை எப்பொழுதும் எந்த மொழி சொல்லிலும் விளக்கிச் சொல்லவே முடியாது. அப்பப்பா, அவ்வளவு பெரிய பேரின்பம் அது. நான் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். அந்த 15 நிமிடங்களில் எனக்கு 2 முறை உச்சம் இன்பம் கிடைத்தது. பின்பு காற்று புகாத வண்ணம் கட்டிப்பிடித்து அரை மணி நேரம் அப்படியே எங்களை மறந்து உறங்கி போனோம். பிறகு திடீரென்று மறுபடியும் மின்னல் வெட்டி இடிக்க விழுத்து கொண்டு திடீரென்று கட்டிலில் இருந்து கீழ் இறங்கி நின்ற நாங்கள் வெட்கத்தில் தலை குனிந்து நின்றோம். நான் அவர் முகத்தையும் அவர் என் முகத்தையும் நேருக்கு நேர் காண முடியாமல் தவித்தோம். உண்மையில் அதுதான் எனக்கு முதல் முறை. அப்படி ஒரு பேரின்பம் இந்த உலகத்தில் இருக்குமா என்று கற்பனையிலும் கனவிலும் கூட நான் உணர்ந்தே இல்லை. அப்படி ஒரு பேரின்பம் அது. அந்த பேரின்பத்தை கொடுத்த இயற்கைக்கு நன்றி கூறியவளாக விடை பெற்று சென்றேன். சரியாக 6 மாதம் கழித்து எங்கள் இருவருக்கும் 2 வீட்டார் சம்மதத்துடன் இனிதே திருமணம் நடந்து முடிந்தது. நான் கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேனோ இல்லையோ, அந்த காமனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இன்று வரை. Hi friends, welcome to subscribe my YouTube channel. Thanks for watching. Subscribe to channel bell button. More videos coming.